ஸோ ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அண்ட் சொன்ன மாதிரி அவங்களோட ஆன்சைட்டி லெவல், டைஜஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ உங்கள் சைட்லேருந்து என்ன பெட்டர்ஸ் இருக்கு? So the first thing is that most of the people, they are not having a routine, a daily routine இல்லை சொல்ல போனால். ஓகே, ஸோ எல்லாமே வந்து ப்ரீ பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்குதுன்னா, ஸோ அதுக்கு நம்ம ஆயுர்வேதத்தை சொல்லுவாங்க தினச்சரியா, காலையில் நேரமாக எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு சுடு தண்ணியில் குளிச்சு மெடிடேஷன் எல்லாம் பண்ணி அப்படி ஒரு ப்ரொசீஜர் வந்து சொல்லுவாங்க தினச்சரியாவில் வந்து. ஓகே, ஸோ நான் அதை இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து பிரம்ம முகூர்த்தத்துலலாம் வந்து எழுதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அதை பற்றி பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் நம்மளால் எவ்வளோ வந்து ஏர்லியாக வேக்கப் பண்ண முடியுமோ எழுந்திரிச்சு டெய்லி அட்லீஸ்ட் ஆயில் பாத் எடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஆயில் பாத் எடுத்து மெடிடேஷன், நமக்கு வந்து ஒரு செல்ஃப் டைம் கொஞ்சம் ஒரு 30 minutes ஆகுது எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சிங், யோகா எல்லாமே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டராக இருக்குது. ஓகே, another thing which support is that டயட் வந்து ப்ராப்பர் டைமுக்கு ஃபுட் எடுக்கிறதுலேருந்து, பிகாஸ் வந்து கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் எதுவுமே வரக்கூடாது. ஸோ அதனால் ப்ராப்பர் டைமுக்கு ஃபுட் எடுக்கிறதுலேருந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் another thing is that நமக்கு வந்து இப்போது ட்ரீட்மெண்ட் சைட் இதெல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இந்த தினசரியா டயட் எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணாலும் ஒவ்வொருத்தருக்கு வந்து அது ஃபுல்லாக வந்து க்யூர் ஆகாது. ஸோ அந்த ஒரு டைமில் வந்து வில் ஹாவ் டு கோ ஃபார் ஒரு டாக்டரை பார்த்து நம்ம வந்து ஏதாவது இன்டர்னல் மெடிகேஷன்ஸ் வந்து எடுக்கணுமா, இல்லை எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் அப்பியங்கம் பண்ணுறதுலேருந்து ஷிரோதாரா, நசியம், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணாலும் நமக்கு பெட்டர் ஆகிடுவாங்க.